ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தாமரை மாலை தான் எப்படி கோக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே நான் தேர்ஸ்டே சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது கடையில் தான் பூ வாங்கிட்டு போவேன் சாமிக்கு. ஆனால் இன்றைக்கி நம்மளே நம்ம கையால் மாலை கோத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நேற்றே இந்த தாமரை பூ எல்லாமே பூ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பூ பார்த்திங்கன்னா 24 ஃப்ளவர்ஸ் நான் 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். அண்ட் இந்த பூவோடு நம்ம இடையில வச்சு டெக்கரேஷனுக்காக இடையில இந்த ஒவ்வொரு தாமரை பூக்கு நடுவுலையும் நமக்கு ஜிப்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிப்சம் ஃப்ளவர்ஸும் நான் வாங்கினேன். இது 100 ருபீஸ். இது ஒரு பண்டிலாக இருக்கும். அதில் பண்டில் 200 ருபீஸ். நான் ஒரு ஹாஃப் பண்டில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் பண்டில் வாங்கினேன். இது 100 ருபீஸ். இப்போ ஜிப்சம் 100 ருபீஸ் அண்ட் லோட்டஸ் 150 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு, இது நார்மலாக பூ கட்டுற நூல் கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காட்டன் த்ரெட் தான், பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கையிலலாம் நம்ம பிச்சா நார்மலாக நம்ம பூ கட்டுற நூலை கையில் அப்போம் இல்லையா, அந்த மாதிரி கையில் அத்து பார்த்தா இது கட் ஆகாது. சிசரில் மட்டும்தான் கட் பண்ண முடியும். அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால இந்த காட்டன் த்ரெட்டு 10 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் மாலை கோக்கிறதுக்கு ஊசி. இந்த ஊசி நல்லா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல பெரிய ஊசியாக ஒரு ஊசி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ கட்டுற நூல். இது கொஞ்சம் சிக்காக இருக்குது. ஏன்னா இது நான் ஆல்ரெடி பூ கட்டுறதுக்காக வீட்டில் வாங்கி வச்சது. லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருக்குது. அது கொஞ்சம் சிக்காக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம சிக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பூ கட்டுற நூலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி மாலை கோக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் பாதி செஞ்சு வச்சுருக்கேன். தாமரை பூவை நம்ம அந்த ஒவ்வொரு இதுலேயும் உள்ளே மடித்து விட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இது பண்ண போகிறோம். இது வாங்கிட்டு வரும்போது பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் நைட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு தான் தூங்கினேன். இருந்தாலும் ஒரு மாதிரி டார்க் ஆகிடுச்சு பூ. என்ன ரீசன் எனக்கு தெரியல. அதனால் நம்ம இந்த இதாக இருக்கு இல்லையா, டார்க்காக இருக்கு இல்லையா, அந்த இதிலலாம் பிச்சுட்டு உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்ம டார்க்காக இருக்கிறத பிச்சு எடுத்துடலாம். அதுக்காக நிறைய இதில் பிச்சு எடுக்க முடியாது. அப்புறம் ஒவ்வொரு இதுவும் தானாகவே விழுக ஆரம்பிச்சிடும். ரொம்ப டார்க்காக இருக்கிறத மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த இதில் நம்ம மடிக்கணும். இந்த ஒரு இதில் இருக்குல்ல, இதில் ஒரு சைடு ஹாஃபு, இன்னொரு சைடு ஹாஃப் அப்படியே மடித்து உள்ளே மடித்து விட்டுறணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதெல்லாம் உள்ளே மடித்து விடணும். இப்படி லெஃப்ட்டு ரைட்டு இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக மடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோ நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன்ல தாமரை இதழ் லைட்டாக வாடின மாதிரி இருக்குதுன்னு. அந்த வாடின இதில் மட்டும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ரைட் சைடு ஒரு மடிப்பு, லெஃப்ட் சைடு ஒரு மடிப்பு, அந்த மாதிரி மடித்து உள் பக்கமாக மடித்து விட்டுட்டே வரேன். பெரிய இதில் எல்லாத்தையும் நம்ம மடிச்சுட்டு உள்ள சின்ன சின்ன இதழ் இருக்கும், அதை நம்மளால் மடிக்க முடியாது. ஜஸ்ட் அதை நம்ம விரல் வச்சு விரித்து விட்டால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா தாமரை இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து ஜிப்சம் ஃப்ளவர்ஸை நம்ம தண்டு ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டி குட்டி குட்டியாக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மாலை கோக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மாலை கோக்க போகிறேன். நம்ம ஊசியில் நல்லா நூலை கோத்துட்டு நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்தளவுக்கு அந்த நூலை நான் ரெட்டையாக கோத்துட்டு தாமரை பூ இருக்கு இல்லையா, அதோட தண்டோட பேக் சைடை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோக்க போகிறோம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, தாமரையை பேக் சைடு அந்த தண்டுலேருந்து ஊசி குத்தி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஊசி உள்ளே இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் தாமரையோட உள் பக்கத்துலேருந்து இது பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் அதே மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஃபுல் மாலையும் கோத்துக்கிட்டேன். ஒரு சைடு 10 ஃப்ளவர்ஸும் இன்னொரு சைடு 10 ஃப்ளவர்ஸும் வர மாதிரி நான் 20 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். எல்லா மாலையும் ஒரு தாமரைப்பூ கொஞ்சம் ஜிப்சம் இப்படி மாற்றி மாற்றி நான் அந்த ஊசி நூலில் கோத்து 2 சைடுமே ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம 2 எண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து மாலை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே நமக்கு அந்த குஞ்சம் மாதிரி வரணும் இல்லையா, அது ரெடி பண்ணுறதுக்காக நார்மலாக எப்படி ஊசி நூல் கோப்போமோ அதே மாதிரி கோத்துட்டு ஒரு தாமரைப்பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த குஞ்சம் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு 3 இதை ரெடி பண்ணால் தான் நம்ம வந்து மாலையோட அந்த சென்டரில் வந்து நம்ம கட்ட முடியும். ரெடி பண்ண அந்த குஞ்சம் வந்து நான் வச்சு கட்டிட்டேன் சென்டரில். அதில் வந்து 2 ஒரு லென்த்லேயும் சென்டரில் இருக்கிற மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், மாலை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி மாலையெல்லாம் கட்டினதில்லை, இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இது பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 2 to 2.5 hours ஆச்சு. பட் வந்து பார்க்க ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங் கோயிலுக்கு போய் நாங்கள் மாலையை சாய்பாபாவுக்கு சாத்திட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.